வணக்கம். இன்னைக்கு நாம நவீன இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு முக்கியமான தூண் சேதேஸ்வர் புஜாரா பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்தியாவோட புதிய சுவர்னு கிரிக்கெட் உலகம் அவரை கொண்டாடுச்சு இல்லையா? அவரோட அந்த கிரிக்கெட் பயணம், அவரோட தனித்துவமான ஆட்ட முறை, மறக்க முடியாத சில பங்களிப்புகள், இதையெல்லாம் பத்தி நமக்கு கிடைச்ச தகவல்களை வச்சு கொஞ்சம் விரிவாக பேசுவோம். ஆமா, புஜாரா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு இலக்கணம் மாதிரி இருந்தவர். கரெக்ட். இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, புஜாராவோட கிரிக்கெட் தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ராஜ்கோட் மைதானங்கள்ல ஆரம்பிச்சு எப்படி சர்வதேச அளவுல ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குனார், குறிப்பா டெஸ்ட் கிரிக்கெட்டோட தேவைகளை அவர் எப்படி உள்வாங்கிக்கிட்டார், அவரோட அந்த பொறுமையும் விடாமுயற்சியும் இந்திய அணிக்கு எப்படி ஒரு ஒரு கவசம் மாதிரி இருந்துச்சு, அவர் விட்டுட்டு போன தாக்கம் என்ன, இதையெல்லாம் பத்தி தான் பேச போறோம். சரி. நீங்க டெஸ்ட் கிரிக்கெட்டோட அந்த மெதுவான ஆனா அழுத்தமான அழகு ரசிக்கிறவரா இருந்தா, இல்ல ஒரு துறையில உச்சம் தொடுறதுக்கு தேவையான அர்ப்பணிப்பு, மன உறுதி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உரையாடல் உங்களுக்கு நிச்சயம் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தரும். கண்டிப்பா. சரி, ஆரம்பிக்கலாமா? புஜாரா ஜனவரி 25, 1988 குஜராத்ல ராஜ்கோட்ல பிறந்தவர். கிரிக்கெட் அவருக்கு ரத்தத்திலே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா அரவிந்த் புஜாரா, அவரும் ஒரு முன்னாள் ரஞ்சி கிரிக்கெட் வீரர். ஆமா, அது மட்டும் இல்ல, புஜாராவோட முதல் பயிற்சியாளரும் அவர்தான். அதேதான். இந்த அப்பா மகன் உறவு வெறும் கோச்சிங் மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நேரம் பேட்டிங் பயிற்சி. மணிக்கணக்குல நிக்கிறது. ஆமா, சும்மா ஷாட் அடிக்கிறது மட்டும் இல்ல, மணிக்கணக்குல கிரீஸ்ல நிக்கிறது, பந்துரிட சரியா கணிச்சு விடுறது, அந்த லீவிங் த பால் டெக்னிக், தற்காப்பு ஆட்டத்துல எக்தம் பர்ஃபெக்ட் ஆகுறது. ஆமா, டெஸ்ட் கிரிக்கெட்கான அஸ்திவாரத்தையே அவங்க அப்பா போட்டு கொடுத்திருக்காரு. போது அங்க ஒரு ஆழமான புரிதல் இருக்கும், ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். அரவிந்த் புஜாரா தான் பையனை ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டரா தான் உருவாக்கணும்னு ரொம்ப தெளிவா இருந்திருக்காரு. அது புஜாராவோட ஆட்டத்தை பார்க்கும்போதே தெரியுது. உண்மைதான். அந்த சின்ன வயசு பயிற்சிகள் வெறும் டெக்னிக் பத்தி மட்டும் இல்ல, அது மன உறுதி, பொறுமை, அந்த நீண்ட நேர கான்சென்ட்ரேஷன், இது எல்லாம் உருவாக்கியிருக்கு. சொல்லப்போனா T20 கிரிக்கெட் பிரபலமாகிட்டு இருந்த காலத்துல ஒரு இளம் வீரரை முழுக்க முழுக்க டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு தயார்படுத்துறது, அது ஒரு பெரிய விஷயம், அசாதாரணமான பார்வை. அந்த பலமான அடித்தளம் தான் அவரை படிப்படியா மேல கொண்டு வந்துச்சு. உள்ளூர் போட்டிகள், ஜூனியர் கிரிக்கெட்னு நல்லா ஆடி 2010 பெங்களூர்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா டெஸ்ட் கிரிக்கெட்ல அறிமுகமானார் புஜாரா. ஆமா, அந்த டெஸ்ட் நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு சவாலான ரன் சேசிங்ல நம்பர் 3ல இறங்கி 72 ரன் அடிச்சது அவரோட வருகைய ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சது. ஆமா, ரொம்ப முக்கியமான இன்னிங்ஸ் அது. வந்த சில வருஷங்கள்லயே அவரோட அந்த அசைக்க முடியாத தற்காப்பு ஆட்டம், அசாத்தியமான பொறுமை, பெரிய ஸ்கோர் அடிக்கிற திறன், இதெல்லாம் சேர்ந்து அவரை இந்திய மிடில் ஆர்டரோட ஒரு தவிர்க்க முடியாத அங்கமா மாத்திடுச்சு. இங்கிருந்து தான் விஷயங்கள் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. ராகுல் டிராவிட் ஓய்வு பெற்ற பிறகு ஒரு வெற்றிடம் இருந்துச்சு இல்லையா? ஆமா, பெரிய வெற்றிடம். அந்த இடத்தை இவர் நிரப்புவார்னு ஒரு எதிர்பார்ப்பு உருவாச்சு. ரசிகர்கள் அவரை புதிய சுவர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆமா, அந்த சுவர்ங்கிற பட்டம் அது சும்மா வரல, அதுக்கு காரணம் இருக்கு. டிராவிட் எப்படி பல வருஷமா இந்தியா பேட்டிங்க்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருந்தாரோ அதே மாதிரி. ஆனா வெறும் தற்காப்பு மட்டும் இல்ல. சில பேர் சொன்னாங்க டிராவிட் கிட்ட இருந்த சில ஷாட்ஸ் புஜாரா கிட்ட இல்லன்னு. ஆமா, அந்த விமர்சனம் இருந்துச்சு. ஆனா புஜாராவோட பலமே வேற. அது எதிரணியோட சிறந்த பவுலர்களை எதிர்கொண்டு அவங்களோட அந்த உத்வேகத்தை குறைக்கிறது. ஒரு செஷன் முழுக்க, ஏன் ஒரு நாள் முழுக்க கூட விக்கெட் கொடுக்காம நின்னு பவுலர்களை சோர்வடைய செய்யறது. இது ஒரு மென்டல் கேம். ஆமா, சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி. அதேதான். இதுல புஜாரா ரொம்ப கெட்டிக்காரர். T20யோட அந்த அதிரடிக்கு நடுவுல இப்படி ஒரு நிதானமான உறுதியான ஆட்டம் ஒரு டீமுக்கு எவ்வளவு முக்கியம்னு அவர் தொடர்ந்து நிரூபிச்சாரு. உண்மைதான். அதிலும் குறிப்பா அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு மட்டுமே தன்னை முழுசா அர்ப்பணிச்சது, அது கவனிக்க வேண்டிய விஷயம். கரெக்ட். அவர் ஒரு நாள் போட்டிகள்லயோ T20லயோ ரொம்ப குறைமா தான் விளையாடினார். இது ஒரு வகையில் அவரோட அந்த டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட்ங்கிற அடையாளத்தை உறுதி செஞ்சது. ஆனா இது அவரோட தனிப்பட்ட தேர்வா, இல்ல நவீன கிரிக்கெட்டோட தேவைகள் அப்படி அமைஞ்சுதா? அது ரெண்டும் கலந்ததுன்னு தான் சொல்லணும். அவரோட ஆட்ட பாணி இயல்பாவே டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு, அதுல சந்தேகமே இல்ல. அதே சமயம் இப்போ இருக்கிற வீரர்கள் 3 ஃபார்மேட்லயும் ஆடி அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க முயற்சிக்கும் போது புஜாரா டெஸ்ட் கிரிக்கெட்ல தன்னோட பலத்தை இன்னும் மெருகேத்துறதுல கவனம் செலுத்தினார். அது ஒரு தைரியமான முடிவுதான். ஒரே ஒரு ஃபார்மேட்ல மட்டும் கவனம் செலுத்துறது சில சமயம் செலக்டர்ஸ் கவனத்தை ஈர்க்கிறதுல கஷ்டமா இருக்கலாம். ஆனா புஜாரா
தன்னோட டெஸ்ட் திறமை மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்தார். அதுதான் அவரோட நீண்டகால வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கும். கண்டிப்பா டெஸ்ட் கிரிக்கெட் மேல அவருக்கு இருந்த ஒரு காதல்னு கூட சொல்லலாம். கூட மாதிரி அமைஞ்ச தருணம்னா அது நிச்சயமா 2018-19 ஆஸ்திரேலியால நடந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் தான். ஓ, அந்த சீரீஸ் மறக்கவே முடியாது. இந்தியா 2:1 கணக்குல ஜெயிச்சு ஆஸ்திரேலியா மண்ணுல முதல் முறையா டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாறு படைச்சது. சரித்திர வெற்றி அது. அந்த வரலாற்று வெற்றிக்கு அசைக்க முடியாத முதுகெலும்பா நின்னவர் புஜாரா. 3 செஞ்சுரி, 521 ரன், 1258 பந்துகளை ஃபேஸ் பண்ணது. அந்த 1258 பந்துகள் அதுதான் முக்கியம், வெறும் ரன் கணக்கு இல்ல. ஆமா, அந்த ஸ்டாட்ஸ் தாண்டி அவர் களத்துல நின்ன விதம், காட்டின மன உறுதி அபாரமா இருந்துச்சு. அந்த தொடரோட முக்கியத்துவத்தை நம்ம சும்மா புள்ளி விவரங்களால அளக்கவே முடியாது. ஆஸ்திரேலியா மண்ணுல மிச்சல் ஸ்டார்க், பேட் கம்மின்ஸ், ஜோஷ் ஹேசில்வுட், ஆமா, உலகத்தரம் வாய்ந்த வேகப்பந்து வீச்சு கூட்டணி அது. அப்படிப்பட்ட பவுலிங்கை எதிர்கொள்றது, அதுவும் அவங்க ஊர்ல வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான பிச்சில, எந்த பேட்ஸ்மேனுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான சவால். கரெக்ட். அந்த சூழல்ல புஜாரா செஞ்சது வெறும் ரன் குவிப்பில்ல, அவர் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லா பிரஷரையும் உள்வாங்கிக்கிட்டார். ஆஸ்திரேலியா பவுலர்களோட ஒவ்வொரு பிளானையும் ஒவ்வொரு யுக்தியையும் தன்னோட பொறுமையால காலி பண்ணாரு. மணிக்கணக்குல அவங்கள பந்து வீச வச்சு சோர்வடைய செஞ்சாரு. அதேதான். இதனால என்ன ஆச்சுன்னா, அடுத்த முன்னையில இருந்த பேட்ஸ்மேன்களுக்கு பிரஷர் குறைஞ்சது. கோலி, ரஹானே மாதிரி வீரர்கள் கொஞ்சம் ஃப்ரீயா ஆட முடிஞ்சது. அது ஒரு திட்டமிட்ட மனோபலத்தை காட்டின ஆட்டம். அது ஸ்ட்ராட்டஜிக் அட்ரிஷன். ஆமா, அந்த தொடர்ல அவர் உடம்புல வாங்கின அடிகள் கூட அதிகம் பேசப்பட்டுச்சு. பவுன்சர்களை எதிர்கொண்ட விதம், ஷார்ட் லெக், சிலி பாயிண்ட்னு பக்கத்துல ஃபீல்டர்ஸ் நின்னு பிரஷர் போட்ட போதும் அசராம ஆடினது, அது வெறும் டெக்னிக் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, மனோவர்தி சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு அடியையும் தாங்கிக்கிட்டு அவர் நின்னது ஆஸ்திரேலியா டீமுக்கு ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த சுவரை அவ்வளோ சுலபமா உடைக்க முடியாதுன்னு. மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட்டோட அல்டிமேட் சேலஞ்ச். உடம்பு வலி, மன அழுத்தம், எதிரணியோட வியூகம், ரசிகர்களோட கூச்சல் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேட்ஸ்மேன் தன்னோட இலக்குல மட்டும் கவனம் செலுத்துறது. புஜாரா அது செஞ்சாரு. அவர் அடிச்ச ரன் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அவர் களத்துல செலவு செஞ்ச நேரம். அந்த டைமிங் தான் கீ. ஆமா, ஒரு பேட்ஸ்மேன் இப்படி பாறை மாதிரி நிக்கும்போது அது எதிரணியோட மன உறுதியை குலைக்கும். அந்த ஆஸ்திரேலியா தொடர் புஜாராவோட மதிப்ப, அவரோட ஆட்ட முறையோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை சத்தமா சொல்லுச்சு. இது மாதிரி இன்னிங்ஸ் தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை இன்னைக்கும் உயிர் போட வச்சிருக்கு. கண்டிப்பா. புள்ளி விவரங்களை பார்த்தாலும் அவரோட பங்களிப்பு நல்லா தெரியுது. 100 டெஸ்ட் மேட்ச்க்கு மேல விளையாடி 7000 ரன்னுகளுக்கு மேல குவிச்சிருக்காரு. 19 சதங்கள், அதுல பல இரட்டை சதங்கள் இருக்கு. சராசரி 40க்கு மேல. நல்ல ரெக்கார்ட். இந்த எண்கள் T20 ஆதிக்கம் செலுத்துற இந்த காலத்துல ஒரு கிளாசிக் டெஸ்ட் பேட்ஸ்மனோட அந்த நிலைத்தன்மையையும் திறமையையும் காட்டுது இல்லையா? 7000 டெஸ்ட் ரன்னுங்கிறது உண்மையிலேயே ஒரு மகத்தான சாதனை தான். அதுலயும் பெரும்பாலும் நம்பர் 3ங்கிற கஷ்டமான இடத்துல ஆடி இந்த ரன்களை குவிச்சிருக்கிறது இன்னும் ஸ்பெஷல். இங்க நாம புஜாராவோட அந்த கிளாசிக் பேட்டிங் பாணிய பத்தி கொஞ்சம் பேசணும். ஆமா, சொல்லுங்க. அவரோட ஃபுட் ஒர்க், குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு எதிரா ஆடும்போது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். பந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் கணிச்சு ஆடுறது, பேட்டை உடம்புக்கு ரொம்ப பக்கத்துல வச்சு டிஃபெண்ட் பண்றது, பிளேயிங் க்ளோஸ் டு தி பாடி. அந்த ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே போற பந்துகளை தேவையில்லாம தொடாம விடுற பொறுமை. அதேதான், இதெல்லாம் தான் அவரோட ஆட்டத்தோட அடித்தளம். இது பார்க்கறதுக்கு சில சமயம் கொஞ்சம் மெதுவா தெரிஞ்சாலும் டெஸ்ட் கிரிக்கெட்க்கு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு நுட்பம். ஆனா இந்த கிளாசிக் பாணி விமர்சனங்களையும் சந்திச்சது இல்லையா? குறிப்பா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பத்தி அடிக்கடி டிபேட் வரும். ஆமா. டெஸ்ட் கிரிக்கெட் மாறி வருது, கொஞ்சம் வேகமா ஆடணும் அப்படிங்கிற கருத்துக்களும் உண்டு தானே? ஆமா, அந்த விமர்சனங்கள் இருந்துச்சு, மறுக்க முடியாது. சில சமயங்கள்ல ஸ்கோர் போர்டை கொஞ்சம் வேகமா நகர்த்த வேண்டிய நிலைமையில புஜாராவோட நிதானமான ஆட்டம் அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லப்பட்டது. இது ஒரு கொஞ்சம் சிக்கலான விவாதம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டோட அடிப்படை தன்மையே நிதானமும் நிலைத்தன்மையும் தான். கரெக்ட். இன்னொரு பக்கம் மேட்ச் டிராவை நோக்கி போகும்போதோ இல்ல வேகமா ரன் குவிக்க வேண்டிய கட்டாயத்திலேயோ பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் கியரை மாத்த வேண்டியது அவசியம். ஆனா புஜாராவோட ரோல் பெரும்பாலும் விக்கெட்டை காத்து ஒரு முனையில நின்னு மத்த பேட்ஸ்மேன்களை ஆட வைக்கிறதாவே இருந்துச்சு. டீம் மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் எதிர்பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். அதனால அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை மட்டும் வச்சு அவரை எடை போடுறது சரியா இருக்காது. அவரோட பங்களிப்பு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை தாண்டினது. பல வருஷம் இந்திய கிரிக்கெட்டோட ஒரு முக்கிய அங்கமா இருந்து
டெஸ்ட் போட்டிகள்ல பல மறக்க முடியாத வெற்றிகளுக்கு காரணமாயிருந்த பிறகு புஜாரா இப்போ சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து மெதுவா ஓரங்கட்டப்பட்டிருக்கார். இப்ப அவர் பெரும்பாலும் உள்ளூர் போட்டிகள்ல கவனம் செலுத்துறார். அவர் இந்திய அணிக்காக விட்டுட்டு போயிருக்கிற அந்த லெகசி அது என்னவா இருக்கும்? புஜாராவோட லெகசின்னு பாத்தீங்கன்னா அதுல பல அடுக்குகள் இருக்கு. முதல் விஷயம் அந்த அசைக்க முடியாத பொறுமையும் மன உறுதியும். எந்த நிலைமையிலையும் எவ்வளவு பிரஷர்லையும் நிதானம் இழக்காம தன்னோட அடிப்படை ஆட்ட நுட்பத்துல நம்பிக்கை வச்சு ஆடினது. ம் அது இளம் வீரர்களுக்கு ஒரு பெரிய பாடம். ஆமா. ரெண்டாவது, டெஸ்ட் கிரிக்கெட்டோட மதிப்புகளை அவர் உயர்த்தி பிடிச்சது. 2020யோட அந்த கவர்ச்சிக்கு நடுவுல டெஸ்ட் கிரிக்கெட்டோட பாரம்பரியமான ஆட்டு முறையோட அழகையும் முக்கியத்துவத்தையும் அவர் தொடர்ந்து நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். மூணாவது, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம். அவரோட வெற்றிக்கு பின்னாடி பல மணி நேர பயிற்சி, உடற்தகுதி, மனதளவுல தன்னை தயார்படுத்திக்கிற ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கு. இது சும்மா திறமையால மட்டும் வந்ததில்ல. அந்த மரபு வெறும் புள்ளி விவரமாவோ பட்டமாவோ இல்லாம ஒரு அப்ரோச்சா, ஒரு தத்துவமா இளம் வீரர்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கும்னு நம்புறீங்களா? நிச்சயமா. புஜாராவை பார்த்து வளர்ந்த பல இளம் வீரர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஜெயிக்க தேவையான பொறுமையையும் நுட்பத்தையும் கத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை எல்லாரும் அவரை மாதிரியே ஆட முயற்சிக்காம இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கஷ்டமான சூழல்ல எப்படி நிலைச்சு நிக்கணும், பவுலர்களோட சவாலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு புஜாரா ஒரு சிறந்த உதாரணம். ம் அவர் ஒரு சகாப்தத்தோட பிரதிநிதி. கிளாசிக் டெஸ்ட் பேட்டிங்கோட ஒரு தூண் மாதிரி. வேகமா மாறிட்டு வர கிரிக்கெட் உலகத்துல அவரோட இடம் ரொம்ப தனித்துவமானது. அவர் ஒருபோதும் அதிரடி நாயகனா இருந்ததில்ல. ஆனா அவர் இந்திய கிரிக்கெட்டோட அமைதியான போர் வீரன். அதேதான். மிக சரியா சொன்னீங்க. ஆக சேதேஸ்வர் புஜாராவோட பயணத்தை பத்தின இந்த ஆழமான பார்வையில அவரோட கிரிக்கெட் அடித்தளம் எப்படி அவரோட தனித்துவமான பாணிக்கு காரணமாச்சு, புதிய சுவருங்கிற பயன் வெறும் புகழ்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு முக்கிய பொறுப்புன்னு அவரு எப்படி உணர்ந்து செயல்பட்டார், ஆஸ்திரேலியா மண்ணில் அவர் செஞ்ச அந்த சரித்திர சாதனை இந்திய கிரிக்கெட்ல எவ்வளவு முக்கியம், அப்புறம் அவரோட கிளாசிக் ஆட்டப்பாணி நவீன கிரிக்கெட்ல விவாதங்களை ஏற்படுத்தினாலும் அதோட அடிப்படை மதிப்புகள் என்னங்கிறதையெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்த்தோம். புஜாராவோட கதை கிரிக்கெட்டை தாண்டி நமக்கு ஒரு செய்திய சொல்லுது. எந்த துறையா இருந்தாலும் சரி, அடிப்படை விஷயங்கள்ல வலுவா இருக்கிறது, விடாமுயற்சியோட செயல்படுறது, ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது, தனக்குன்னு இருக்கிற ஸ்டைல்ல நம்பிக்கை வைக்கிறது, இதெல்லாம் வெற்றிக்கு எவ்வளோ முக்கியம்னு இது காட்டுது. இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க, உங்களுக்கு புஜாராவோட பயணத்துல எது ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? அவரோட அந்த அசாத்திய பொறுமையா, இல்ல கடுமையான பந்துவீச்சை எதிர்கொண்ட அந்த மன உறுதியா, இல்லனா டெஸ்ட் கிரிக்கெட்டுக்காக அவர் காட்டின அந்த அர்ப்பணிப்பா? யோசிச்சு பாருங்க. இந்த அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் T20யோட தாக்கத்தால இன்னும் வேகமா மாறிக்கிட்டே இருக்கு. பேஸ்பால் மாதிரியான அதிரடி அணுகுமுறைகள்லாம் கூட பேசப்படுது. இப்படிப்பட்ட சூழல்ல புஜாரா கடைபிடிச்ச அந்த நிதானமான, அசைக்க முடியாத தடுப்பாட்டத்தை மையமா வச்ச கிளாசிக் ஆட்டமுறைக்கு எதிர்கால டெஸ்ட் கிரிக்கெட்ல எந்த அளவுக்கு இடம் இருக்கும்? இது மாதிரி வீரர்கள் காலப்போக்குல ரொம்ப அரிதாகிடுவாங்களா, இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஆன்மாவை காப்பாத்த இவங்கள மாதிரி ஆட்கள் எப்பவும் தேவைப்படுவாங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விரிவான அலசல் இத்தோடு முடியுது. மீண்டும் சந்திப்போம்.